ஒரு சினிமா பாக்குறோம், அதுல நெஞ்ச கசக்கி பிழியிற மாதிரி சில வரும். அந்த மாதிரியான சீன் தான் இதோ. ஏன் இந்த கோவம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்க சகோதரி அவமானப்படுத்திட்டீங்களே, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. என்ன முதலமைச்சர் ஆதவண்ணா சப்ஸ்டியூட் முதலமைச்சர் விஜயண்ணாவே மிஞ்சிருவீங்க போல. சிஎம் விஜயண்ணா சப்ஸ்டிடியூட்டா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது கரெக்டா தான் தோணுது. எம்எல்ஏ பல்லவி மேடம தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்னு சொல்றீங்க. அப்போ மேயர் பிரியா எந்த சமூகத்தைச் சேர்ந்தவங்க ஆதவ் சார்? ஆவுன்னா விக்டிம் கார்டை எடுத்து ப்ளே பண்றீங்க. ஏன் சார்? அங்கிட்டு போங்க சார். தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் கார்த்தி. ஒரு நிமிஷம், கீழே டெக்ஸ்ட் வரும், படிச்சுக்கோங்க. போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது, பல வருஷமா இன்டர்லிங்க்டா தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்றது இப்ப முக்கியம் இல்ல, இது எப்படி சரி செய்ய போறோம்ன்றது தான் முக்கியம். பட் அதே நேரத்துல இன்னொன்னையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கு. ஆமா சிஎம் விஜய் அண்ணா, நீங்கள் சொல்றது கரெக்ட். யாருன்னு தெரியுதுங்களா? நான் நிதித்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். நீங்க எந்த துறை அமைச்சர்னு நினைக்கிறீங்கன்னா? சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தனி மனித ஒழுக்கம் தேவைன்னு பேசுறீங்க. ஆனா டிஎம்கேன்னு வந்துட்டா மட்டும் வந்து டிஎம்கேன்னு கடிச்சு வைக்கிறீங்க. Why bro? It's very wrong bro. யாரு பைபிள் வச்சுக்கலாம். நான் இந்த போட்டோ எடுத்தா ஓகே. என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. நான் அப்படியே பேர் என்னப்பா? பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு வந்து இது வந்து சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. பாத்துறோம் அந்த கட்சியில நாம இருக்கோம். அதெல்லாம் இங்க 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க. முதல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாளர்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுங்கனோ. ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாரு. நீ மூடு. ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறது யாரு? பிச்சமோனா? இல்ல, ராவணம் அவன்டா.